இன்றைக்கும் அதனுடைய தொடர் போதனையாக நம்முடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை இருக்குது என்று தெரிந்தால் நம்மளால உலகத்துல வார்த்தைகளை பொறுக்கி எடுத்து அளந்து பார்த்து நம்மளால பேச முடியும். அப்ப இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஆனால் அது நாளைக்கு எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டாக்கும் என்று அறிந்தோம் என்றால் வார்த்தைகளை பொறுக்கி எடுத்து நம்ம பேச முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்ற ஒரு வார்த்தை சொன்னா இந்த வார்த்தை நாளைக்கு எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணும், நல்ல காரியங்கள் உண்டு பண்ணுமா, இந்த வார்த்தை மூலமாக தீய காரியங்கள் உண்டாகுமா என்று நம்ம யோசித்து பேச முடியும். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான, சமாதானத்திற்கான, சந்தோஷத்திற்கான, வெற்றி வாழ்க்கைக்கான வார்த்தைகளை நீங்க பேசினா அந்த காரியங்கள் அது வெற்றிக்குள்ளாக உங்களை நடத்தும். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வார்த்தையை நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். புரியுங்களா? ஒவ்வொரு விசுவாசம், ஒவ்வொரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வார்த்தையை நாம் என்ன செய்யணும், நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்து கொண்டு வர வேண்டும். அப்ப நாம் எப்படி பேசுகிறோம் என்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நீதிமொழிகளில் அநேக காரியங்கள் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா நீதிமொழிகளில் பார்த்தா விஸ்டம் லிட்டரேச்சர் என்று சொல்லக்கூடிய காரியம், நீதிமொழியில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம ஞானத்திற்காக, அறிவுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக அது அநேக நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து நாம் எப்படி பேச வேண்டும் என்று நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகள் 6:2. நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். புரியுங்களா? நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இப்ப வாயின் வார்த்தையினாலே பிரச்சனையில சிக்கிக்கொள்ள முடியுமா? வாய் பேசுங்க. வாயின் வார்த்தையினாலே நீங்கள் பிரச்சனைகளிலே சிக்கிக்கொள்ள முடியுமா? முடியும். ஹல்லேலூயா. அப்ப வாயின் வார்த்தைகளினாலே நம்ம என்ன செய்ய முடியும், பிரச்சனைகளிலே அகப்பட்டுக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சிக்கிக்கொள்ள முடியும். அப்ப இந்த நம்ம வார்த்தைகளை சரியாக எடுத்து பயன்படுத்த முடியும். அப்ப நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்மள சிக்கலில் மாட்டிவிட முடியும், சிக்கலில் இருந்து விடுபடையும் முடியும். அதனாலதான் வேதவசனம் சொல்லுகிறது, உன் வாய்மொழிகளால் என்ன செய்தாய், சிக்குண்டாய். அப்ப நமக்கு வேதவசனம் தெளிவாக நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. நீதிமொழிகளிலே விஸ்டம் லிட்டரேச்சர்ல நாணத்தை குறித்து நமக்கு அதிகமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப நாணத்தின் பெரிய தன்மை என்றால் இன்றைக்கு செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக நாளைக்கு அதனுடைய செயல்களுடைய அந்த கிரியைகளை நம்ம நாளைக்கு பார்க்க முடியும். ஒரு செயல் செய்தாலும் புரியுங்களா, அதற்கு மறு எதிர்வினை உண்டு. ஒரு வினைக்கு இன்னொரு உண்டு, எதிர்வினை உண்டு. ஒரு பந்தை எரிகிறோம் என்றால் அந்த பந்தை என்ன செய்கிறது, நம்மை நோக்கி வருகிறது. புரியுங்களா? அப்ப இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்தால் அதனுடைய விளைவு நாளைக்கு தெரிகிறது. அதே போல இன்றைக்கு ஒரு வார்த்தையை நாம் பேசணும் என்றால் அந்த வார்த்தை நாளைக்கு என்ன உண்டாகிறது, ஒரு விளைவை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல விளைவாக இருந்தாலும் சரி, கெட்ட விளைவாக இருந்தாலும் அது எதை பொறுத்து இருக்கிறது, நம்முடைய வார்த்தைகளை பொறுத்து இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்வதில்லை, இன்றைக்கு யோசிப்பதே கிடையாது. வார்த்தைகளை பேசுவதற்கு முன்பதாக நாம் என்ன செய்வது கிடையாது. எடுத்தோன்னு நம்ம என்ன செய்யணும், வார்த்தைகளை பேசி விடுகிறோம். ஆனால் அந்த வார்த்தை பேசுவதற்கு முன்பாக இது எப்படிப்பட்ட விளைவுகள் உண்டு பண்ணும், இது நல்ல காரியத்தை உண்டு பண்ணுமா, தீய காரியத்தை உண்டு பண்ணுமா என்று என்ன செய்ய கூட நம்ம பேசி விடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம பிரதானமாக என்ன பண்ணாக்க, நம்ம வாயை திறந்து பேசுகின்ற பொழுது அது நம்ம செய்கை எப்படி ஒரு செயலை உண்டாக்குகிறதோ அதே போல நம்ம வார்த்தையும் ஒரு காரியங்களை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் பேசுகிறேன் என்றால், இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் அறிக்கையிடுகிறேன் என்றால் அந்த காரியம் நாளைக்கு நமக்கு ஒரு காரியத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அது மிக மிக முக்கியம். யாக்கோபு 3வது அதிகாரம் வசனம் 4 எடுத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு 3. கற்பனை பாருங்கள், அவைகள் மகா பிரிவுகளாய் இருந்தும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே கற்பனைகளை பாருங்கள், அவைகள் மகா பிரிவுகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும்
அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். ஒரு சொல்கிறாரு, அடியே வாழ்க்கை கப்பல் ஏறி இருக்கிறேங்க, வாழ்க்கையினுடைய கப்பல்ல ஏறி இருக்கிறேன், இது எங்க போகுதோ அடியனுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். என்னது? ஏன்னா இந்த கப்பல் எங்க போகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனா கர்த்தருக்கு தெரியும். நீங்க ஒரு கப்பல்ல ஏறுறீங்க, டிக்கெட் கொடுத்து ஏறுறீங்க, விமானத்தில் ஏறினாலும் அங்க பைலட் உடனே சொல்றாரு, இல்ல கப்பல் கேப்டன் சொல்றாரு, இந்த கப்பல் ஏறி இருக்கீங்க, எங்க போகும் தெரியாதுங்க, எங்க போய் இருக்குது அங்க இறங்கிக்கங்க, அப்படியா சொல்றாரு? கிடையாது. புரியுங்களா? அப்ப அதுக்கு ஒரு டெஸ்டினி, ஒரு இலக்கு உண்டு. ஏன்னா அந்த இலக்கை நோக்கி தான் ஒரு கப்பலாக இருந்தாலும் ஏன்னா எதா இருந்தாலும் செல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அந்த இலக்கை நோக்கி செல்வதற்கு அந்த கப்பல் மாலுமிக்கு, அந்த கேப்டனுக்கு எது பயன்படுகிறது? ஒரு சுக்கான் பயன்படுகிறது. அந்த சுக்கான் மூலமாக அவர் என்ன செய்கிறார்? சரியான திசையிலே சரியான இலக்கை நோக்கி என்ன செய்து வருகிறார்? ஆனா போய்கொண்டு இலக்கை நோக்கி போய்கொண்டு இருக்கிறார். அப்ப விசுவாசி, கிறிஸ்துவ விசுவாசி என்ன சொல்றாங்க? வாழ்க்கை கடல் எங்க போயிட்டு இருக்குங்க, கர்த்தர் என்ன கொண்டு சேர்த்துருவாரு அப்படின்னு பேச கூடாது. புரியுங்களா? அப்ப காற்று எங்க அடிக்கிறதோ அங்கிட்டு அப்படின்னு கிடையாது. எல்லாம் நம்ம போகிற இலக்கை நோக்கி திருப்புவதற்கு தான் சுக்கானை கப்பலை வைத்திருக்கிறார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த வாழ்க்கை கப்பலை சரியான விசையில திருப்புவதற்கு நமக்கு ஆண்டவர் சுக்கானை போல நாவை கொடுத்திருக்கிறார். புரியுங்களா? அப்ப இந்த நாவை என்ன செய்யணும்? அது நாவின் மூலமா சரியான வார்த்தைகளை பேசினால் நம்முடைய திசையை என்ன செய்ய முடியும்? தவறான திசையில காற்று அடித்தாலும் கப்பலை அது இழுத்தாலும் நம்ம சரியான திசைக்குள்ளாக என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். ஏனென்றால் கப்பல் எல்லாம் எதுக்காக போகிறது? கடல்ல லாப நோக்கத்துக்காக கடல் வச்சிருக்கிற கப்பல் கடல்ல விட்டிருக்கிறார்கள். லெவியும் கெட்டி ஒவ்வொரு துறைமுகத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கு லெவியில கெட்டி கப்பல் போய் இருக்குனாக்க சும்மா வந்தாங்க, அப்படியே தேசத்தை பார்த்துட்டு போக அப்படின்னா தேசத்தை பார்த்துட்டு போவதற்கு உள்ள ஆளுகளுக்கு டிக்கெட் வாங்கியிருப்பாங்க. புரியுங்களா? ஏன்னா வியாபார கப்பலா இருந்தாலும் அது வியாபாரங்களை ஏற்றுக்கொண்டு செல்கிறது. அப்ப கப்பல் ஒரு லாப நோக்ககரமாக, அது வியாபார கப்பலா இருந்தாலும் பயணிகள் கப்பலாக இருந்தாலும் ஒரு லாப நோக்ககரமாக தான் என்ன செய்கிறது? கடல்ல என்ன செய்கிறது? பயணம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கை கப்பலை லாபகரமாக மாற்ற வேண்டும் என்றால், லாபகரமாக ஓட்ட வேண்டும் என்றால் நம்முடைய சுக்கானை நம்ம சரியான விதத்தில் திருப்ப வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், புயல்கள், போராட்டங்களை சந்திக்கிறோம். சந்தித்தாலும் நாம் காற்று போகிற திசைக்கு நம்ம விட்டு விடுவதே நம்ம கப்பலை விடக்கூடாது, பிரச்சனைகள் பக்கம் விட்டு விட கூடாது. அப்ப நம்ம வாழ்க்கை திருப்பக்கூடிய சுக்கானை நமக்கு கையில் ஆண்டவர் நாவை கொடுத்திருக்கின்ற பொழுது, அப்ப இந்த நாவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை கப்பல் ஸ்டெடியாக என்ன செய்யும்? போகும். ஹல்லேலூயா. இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். அப்ப இந்த கப்பல் நம்ம ஒரு இலக்கை நோக்கி வடக்கே போக வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த கப்பல் காற்றும் புயலும் தெற்கே இழுத்துக் கொண்டு இருக்கிறது என்றால் இந்த நாவை சரியாக பயன்படுத்துகின்ற பொழுது தெற்கே போய்கொண்டிருக்கிற கப்பலை வடக்காக என்ன செய்ய முடியும்? திருப்ப முடியும். நீங்க வடக்கே போக வேண்டும், நாட்டுக்கு போக வேண்டும் இருக்கிறீங்க, ஆனா தெற்கே போய்கொண்டிருக்கிறது. அந்த கப்பலை தெற்கே போய்கொண்டிருக்கிற கப்பலை வடக்காக திருப்புவதற்கு என்ன பயன்படுகிறது? சுக்கான் பயன்படுகிறது. ஹல்லேலூயா. பெரிய கப்பலாக இருந்தாலும் அந்த கப்பலையே என்ன செய்ய முடியும்? சுக்கானால திருப்ப முடியும். ஹல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கை படகு ஓடிக்கொண்டிருக்கிறீங்க, வாழ்க்கை படகுல பல பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் அந்த பிரச்சனைகள் மத்தியிலே சரியான திசையை திருப்புவதற்கு, தெற்கே போய்கொண்டிருக்கிற உங்க கப்பலை வடக்கே திருப்புவதற்கு சுக்கானை நீங்க திருப்ப வேண்டும். அந்த சுக்கானை பயன்படுத்துகின்ற பொழுது சுக்கானை பயன்படுத்துகிற அந்த நேரத்தில் கப்பல் திரும்பவில்லை என்றாலும் 1 மணி நேரமோ 2 மணி நேரம் 5 மணி நேரத்தில் கூட என்ன செஞ்சிடும்? அந்த பெரிய கப்பலை சரியான திசைக்கு என்ன செய்யும்? தெற்கே போய்கொண்டிருக்கிற வடக்காக சுக்கான் திருப்பி விடும். அப்ப உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம சரியாக பயன்படுத்துகின்ற பொழுது அந்த நிமிடத்தில் வாழ்க்கை திருப்பப்படவில்லை என்றாலும் அது சரியான திசையை நோக்கி திரும்புவதற்கான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்? தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது அது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இல்ல 1 நாளோ 2 நாளிலோ அந்த கப்பல் என்ன செய்யப்படும்? திரும்பும். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது சுக்கானை தொடர்ந்து என்ன செய்யணும்? சுக்கானை இயக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நாம என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
அப்ப என்ன செய்யணும்? சுக்கானை செட் பண்ண வேண்டும். என்ன செய்யணும்? செட் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும்னாக்க உங்க நாவை வைத்து சரியான வாழ்வில் நீங்க சுகவீனமா இருக்கீங்களா? சுகத்தை நோக்கி நாவை என்ன செய்யணும்? செட் பண்ணணும். இன்னைக்கு தரித்திராக்கிலாம் கர்த்தர் ஐஸ்வர்யா மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி நம்ம நாவை செட் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி நாவை சரி பண்ண வேண்டும். நாவை சரி பண்ணி சொல்லுகின்ற பொழுது அது நிச்சயமாக இன்றைக்கு இல்லை என்றாலும் நாளைக்கு உங்களை அது சரியான இலக்கை நோக்கி அது என்ன செய்யும்? கொண்டு போய்விடும். ஹல்லேலூயா. அப்ப நாவு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய வார்த்தை உபயோகப்படுத்துவதற்கு இந்த நாவு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த நாவை பயன்படுத்தி நம்முடைய வார்த்தையை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 2வது வசனம். நீதிமொழிகள் 6:2.